ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். லக்ஷ்மி கடாட்சம் பெறவே பலரும் அன்றாடம் பூஜை செய்கின்றனர். அதற்குரிய முறைகளை சொன்ன மகா பெரியவர். ஒரு பக்தர் தன் வீட்டில் சாஸ்திரிகள் மூலம் லக்ஷ்மி பூஜை நடத்திய விவரத்தை கூறத் தொடங்கினார். பூஜை நடத்த வேண்டும், ஆனால் செலவு ஏதும் செய்யக்கூடாது என்பது அவரது எண்ணம். லக்ஷ்மி தாயாருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் இல்லையா? புஷ்பம், சந்தனம், குங்குமம், தீபம், தூபம், நெய்வேத்தியம், வெற்றிலைப்பாக்கு என எந்த பொருளும் வாங்கவில்லை. இருப்பதை கொண்டு பூஜை நடத்த முடிவு செய்தார் சாஸ்திரிகள். இல்லாத பொருளுக்கு பதிலாக அக்ஷதாம் சமர்ப்பயாமி என சொல்லியபடி பூஜை செய்யலாம் என்ற அடிப்படையில் சந்தனம் இல்லையா, சந்தனத்திற்கு பதிலாக அக்ஷதாம் சமர்ப்பயாமி, தூபம் இல்லையா, தூபத்திற்கு பதிலாக அக்ஷதாம் சமர்ப்பயாமி என பூஜை நடந்து கொண்டிருந்தது. சாஸ்திரிகளுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கும் பக்தரின் மனம் இடம் தராததால் சற்று யோசித்தார். அதற்கான உத்தியை சாஸ்திரிகள் மூலம் தெரிந்து கொண்டு விட்டாரே. எது இல்லாவிட்டாலும் அதற்கு அக்ஷதாம் சமர்ப்பயாமி சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. சிறிது அக்ஷதையை தட்டில் வைத்து சாஸ்திரிகளிடம் கொடுத்து தட்சணார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி என்றார் பக்தர். இதை கேட்ட அனைவரிடமும் சிரிப்பு எழுந்தது. எளிமையான எருக்கம்பூவை கூட அன்புடன் கொடுத்தால் பகவான் ஏற்றுக்கொள்வான். வழிபாட்டின் போது மனசையும் விருப்பமுடன் அர்ப்பணிக்க வேண்டும். எளிய வழிபாட்டையும் ஏற்று செல்வத்தை வாரி வழங்குபவள் மகாலட்சுமி. ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டு பொன்மாரி பொழிய செய்தவள் அவள். மாலையில் வீட்டில் விளக்கேற்றியதும் இந்த ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும் என விளக்கம் தந்த மகா பெரியவர் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.